இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத தியானம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதுமாக விசுவாச வீரர்களின் பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலே நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எப்படியாக என்றால் விசுவாசத்தினால நம்ம நம்புகிறது உறுதியாகிறது என்று பார்க்கிறோம். அடுத்தது நம்ம காணப்படாததை விசுவாசிக்கும் போது அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கிறோம். இதில் அநேகரை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால் நம்ம பார்க்கிறோம், ஆபேல் தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெறுகிறார். அவருடைய பலி மேன்மையான பலி என்று தேவனே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாகவே அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெறுகிறார். அதே போல் நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதிமானாக காணப்படுகிறார். அதனால் அவர் தெய்வ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவராகி அவர் மழையையே பார்க்கல, ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழையை உண்டு பண்ணுகிறார். அவங்க குடும்பம் முழுவதும் காக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதிமானாக காணப்படுகிறார். அவர் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமலே புறப்பட்டு போகிறார். அடுத்ததாக பார்க்கிறோம், அவர் தன்னுடைய சொந்த மகனையே பலியாக ஒப்பு கொடுக்கிறார். விசுவாசத்தினாலே ஒப்பு கொடுக்கிறார். ஏன்னா தேவன் மரித்தா கூட உயிர்ப்பிப்பார் என்ற அந்த விசுவாசத்தில் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் சாரால் அவங்களும் விசுவாசத்தினாலே அவங்க பலனடைந்து அந்த குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ முற்பிதாக்களில் நம்ம ஈசாக்கை குறித்து பார்க்கிறோம். அவர் ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறார். வருங்காரியங்களை குறித்து அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் யாக்கோபும் அவர் யோசேப்பை பார்ப்பாரா என்று அவருக்கு தெரியாது. ஆனால் விசுவாசத்தினால் அவர் காத்திருந்ததுனால யோசேப்புடைய மகன்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த மரண நாளில் அவர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக விசுவாச பட்டியல் அநேகரை குறித்து இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, பலத்தின் மேல் பலன் அடைந்தாங்க, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டாங்க, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று அநேக காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசிக்கிறவங்க தேவன் ஒருவர் உண்டென்றும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை தொடர்ந்து எல்லாரும் வாசியுங்கள், தியானியுங்கள். இந்த வசனத்தின்படியாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.